வீரா, உனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு முடிவை கட்டுவேன். இது சத்தியம். ஏன் பாபா, ஏன் நடந்ததெல்லாம் விட்டு இதுக்கு மேல அது எதுவும் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். எதுக்கு இதெல்லாம் பண்ற? விட்டுறவா? நீ நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட் மாதிரி இத விட்டுறவா? நான் உனக்காக கிஃப்ட் எடுத்துட்டு வந்தேன். நீ நிலவுக்கு டூர் போனல, அன்னைக்கு ராத்திரி நான் உனக்காக எடுத்துட்டு வந்தேன். அந்த கிஃப்ட் இப்பவும் என்கிட்ட தான் இருக்கு. உனக்கு அது வேணாமா? குடு, கிஃப்ட் குடு. அவ்வளவு ஈஸியால நான் உன்கிட்ட கொடுத்துட மாட்டேன். வீரா, உனக்கு என்ன நடக்குதுன்னு நான் முழுசா கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா உனக்கு கிஃப்ட் தரேன். ஓகே? என்ன ஆச்சு? எந்த ரியாக்ஷனுமே காணோம். நீ இவ்ளோ முரட்டுத்தனமா இவ்ளோ ரூடா இருந்ததுக்கு அப்புறமும் நான் எப்படி உன்கிட்ட இவ்ளோ அன்பா நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல. நான் எல்லாத்தையும் மறந்து உனக்காக கிஃப்ட் எடுத்துட்டு வந்தேன். யூ நோ வாட்? நான் நாகினியா இருக்கிறதால தான் இவ்ளோ நல்லவளா இருக்கேன். நாங்க நாகினிங்க எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா பதிலுக்கு எங்களுக்கு என்ன கிடைக்குது? தேங்க்யூ. ஒரு இச்சாதாரியோட ஆசையை நீ நிறைவேற்றி வச்சிருக்க. அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். உன்னோட விசித்திரமான ரியாக்ஷனையே காணோம். சரி, ஆக்ஷன் அத நான் எப்பதான் பாக்க போறேனோ. விசித்திரமான ஆக்ஷன்? அன்னைக்கு ராத்திரி என்ன ஹிப்னோடைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. நான் உன்கிட்ட என்ன சொன்னேனே தெரியல. உண்மையை சொல்லணும்னா நமக்குள்ள இதுவரைக்கும் எதுவுமே இல்லை. எல்லாமே பொய் தான், டிராமா, எல்லாம் நாடகம். ஐ எம் சாரி. நான் ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணிருந்தா, உன் மனசை நான் காயப்படுத்திருந்தா, ஐ எம் வெரி வெரி. சொல்லு சொல்லு, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ இன்னும் முழுசா சொல்லலையே. சாரி. நீ என்கிட்ட சாரி சொல்லாத வரைக்கும் நான் உன்னை எப்படி மன்னிப்பேன்? கிஃப்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓகே, டன் டீல். என்ன கழுத்துல காயம் இருக்கா? எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்குது. அந்த விசித்திரமா இருந்துச்சே அந்த உயிரினம், அது பூரா மாதிரி இருந்துச்சு. அந்த உயிரினம் அது எங்க இருந்து வந்துச்சு? எனக்கு என்னமோ அது மீரக்கா, நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? அதுங்க நம்மள புடிச்சு வச்சிருந்துச்சே தவிர அதுங்க நம்மள கொல்லல, தாக்கவும் இல்ல. ஏன்னா ஜனா வர்றதுக்கு முன்னாடி அதுங்க நம்மள கொன்னு இருக்கணும்ல. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் ஜனா அந்த இடத்துக்கு வந்தா. ஆமா, அப்புறம் ஜனா அதுங்க மேல ஏதோ மாய மந்திரம் பண்ணா. கோயில் பண்டிதர் அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஏதோ படத்தை அனுப்பியிருக்காங்க. இது எனக்கு ஒன்னும் புரியலையே. நான் இங்க நடந்ததை அவங்க கிட்ட சொன்னேன். இங்க வந்த விசித்திர ஜந்துவை பத்தி சொன்ன. அவங்களும் பூரான்னு தான் சொன்னாங்க. பூரான குங்குமப்பூ மற்றும் பச்சை பூண்டை பயன்படுத்தி வசப்படுத்தலாம். அப்புறம் அதுங்களை தண்ணிய வச்சியும் எதுவும் பண்ண விடாம பண்ணலாம். ஆமா பவானி, ஜனா கையில நேத்து தண்ணி தான் இருந்தது. என்ன? ஆமா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நேத்து ராத்திரி ஜனா வந்தப்போ அவன் கையில சின்ன பாட்டில தண்ணி இருந்தது. அவன் அதை தான் நாலா பக்கமும் ஊத்துனான். அப்புறம் அவன் இந்த பூரானெல்லாம் கண்ணாலேயே மிரட்டிட்டு இருந்தான். ஆமா, அவன் எதையோ பண்ணி அதுங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணான். ஆமா, அவன் ஹிப்னோட்டிசம் மாதிரி எதையோ பண்ணான். ஆனா அவனுக்கு எப்படி, ஜனாவுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? பவானி, என்ன ஆச்சு? ஜனா, 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 ஜனா. The number you are trying to call is currently not reachable. மீரக்கா சொன்னது சரியா போச்சு.
இது பூண்டா? அப்படின்னா அந்த பூரானை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு ஜனாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் ஜனாவா? விஷ பூரான வர வச்சது ஜனாவா? ஜனா, என் வீராவுக்கு காயமானதுக்கு காரணமே நீதான். சரி, நான் தான் உன்கிட்ட சொன்னல, நீ வீட்லயே ரெஸ்ட் எடு. நானும் தக்ஷும் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வரோம். தபீஷ் அண்ணா, எனக்கு தெரியும் அப்பாவும் சித்தப்பாவும் நமக்கு தெரியாம அதே இல்லீகல் பிசினஸ் தான் பண்றாங்க. அந்த மாதிரி எந்த பிசினஸும் கண்டினியூ ஆக கூடாது. அதுக்காக தான் நான் உங்க கூட வரேன். ஓகே வீரா, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அதனால தான் சொல்றேன். இல்ல, நான் கண்டிப்பா வருவேன். கான்ட்ராக்டோட காப்பிக்காக அப்பாவும் பெரியப்பாவும் உள்ள கூப்பிடுறாங்க. வாங்க. சீக்கிரம் போயிட்டு வாங்க. நீங்க வந்ததும் கிளம்பலாம். சரி, okay? போங்க போங்க போங்க, சீக்கிரம் வந்துருங்க. நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓய், ஆள் நிக்கிறது தெரியல? என்ன வீராக்கண்ணா, பயந்துட்டியா என்ன? எங்களை அடையாளம் தெரியலையா? பாரிக் பிரதர்ஸ் பா. மொத்தம் டீமா வந்திருக்கோம் தம்பி. எதுக்குடா வந்திருக்கீங்க? ஆஹா, சூப்பர். நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் கரெக்ட் தான்டா. இந்த வீரமான வீரா இப்ப பச்சை குழந்தை வீராவா ஆயிட்டா. இதுதான் சரியான நேரம்டா. எக்ஸாக்ட்லி. இல்லனா இந்நேரம் தம்பி ஐயோ, நாங்க பயந்துட்டோம். ஆமா, நானும் பயந்துட்டேன். நாங்க பயந்துட்டோம் வீரா. ஒழுங்கா குடுத்துரு. குடுறாங்கறல்ல. அது சூப்பர். சாவியை குடுறா. சாவியை குடுல. இல்லனா என்ன வெடிச்சிருவியா? புஸ்ன்னு வெடிச்சிருவியா? ஆமா, எப்படி அடிபட்டுச்சு? ஓஹோ, ஒரு சின்ன காயப்பட்டதுக்கு புலி பூனை ஆயிடுச்சே. தம்பி, அது சின்ன காயம் இல்லையாப்பா, அது ஏதோ மந்திர கீரலாமா. என்ன புதுக்கதை? நீ ரொம்ப கரெக்டா சொன்னடா. அது சரி, உனக்காக சண்டை போட ஏதோ பொண்டாட்டில வச்சிருக்கேன் மேடா. ஆமா, கூப்பிடுறா, கூப்பிடு. நாங்களும் பாத்துட்டு போறோம். அந்த பூனைய கூப்பிடு. நோ நோ நோ, சாருக்கு கோவம் வருது பாரு. சீரியஸ்பா, ரொம்ப சீரியஸ். அவ்வளவு செம்ம அழகுன்னு கேள்விப்பட்டனப்பா. ஷட் அப். ஓ, இங்க பாரு, பண்றான் கோவம் பாரு. வருது. ஆமா, 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 நான் பயந்துட்டேன். ஆமா, என்ன சொல்லி கூப்பிடுவ? பேபி. பேபியா, ஹாட்டியா? ஹாட்டி, வாமா வாமா, சீக்கிரம் வெளியே வா. ஹாட்டி, நீ எங்க இருக்க? வெளியவாமா, உனக்காக நாங்க எல்லாம் காத்துட்டு இருக்கோம். உன் ஹஸ்பண்ட் தான் இப்ப ரொம்ப கூல் ஆயிட்டானே. சூடான ஆம்பளைய பாக்கணும்னா வெளியே வா. நாங்க என்னடா சொன்னோம்? உன் பொண்டாட்டியை கூப்பிட சொன்னோம். உனக்கு சொன்னா புரியாதுல? இங்க பாரு, இப்பவே உனக்கு டைவர்ஸ் வாங்கி தந்துடுறோம். பவானி, என்னாச்சு? நீ எங்க போன? அக்கா, இங்க பாருங்க, பச்சை பூண்டு. ஜனாவோட ரூம்ல தரையில தண்ணி பாட்டிலும் இருந்துச்சு. ஆனா ஜனாக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அப்படின்னா ஒருவேளை ஜனா... நான் ஜனாவை ரொம்ப நல்லவன்னு நம்பி திரும்பவும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா. கொஞ்ச நாளாவே அவன் நல்லவனா மாறிட்டான்னு நான் நம்பினேன், திருந்திட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா நான் தான் பைத்தியக்காரி. அவனுக்காக நான் வீரா கிட்டயே சண்டை போட்டேன்க்கா. ஆனா வீரா சொன்னதுதான் உண்மை. ஜனாவை எப்பயும் நம்பவே கூடாதுக்கா. அவனுக்கு ஏமாத்த மட்டும்தான் தெரியும், அதனாலதான் ஏமாத்திருக்கான். கொஞ்ச நாளா வீராக்கு நடக்கிற எல்லா கெட்டதுக்குமே அந்த ஜனா மட்டும்தான் காரணம். இப்ப ஜனா அவன் ரூம்லயும் இல்ல. இப்போ நீ என்ன பண்ண போற? நான் முதல்ல போய் வீரா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். அனி, வீரண்ண வெளிலதான் இருக்காரு. எனக்கு தெரியும், நான் போய் லான்ல பாக்கலாம். லான்ல இல்ல, he is leaving. அவர் தபிஷ் அண்ணா தக்ஷு கூட ஆபீஸ் போறாரு. சரி. அப்பா, என்னாடி? இந்தா வாங்கிக்க. இன்னைக்கு உனக்கு அடினா என்னன்னு காட்டுறோம். டேய், இவன் பொண்டாட்டிய கூப்பிடுங்கடா. இன்னைக்கு தான் அவளுக்கு உண்மையான ஃபர்ஸ்ட் நைட். வீரா, வீரா, உனக்கு எதுவும் ஆகல?
பவானி நீ 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 உள்ள போ. பவானி நீ உள்ள போ. பவானி ஓ, பவானி பவானியா? இவன் நம்ம நினைச்சதை விட ஹாட்டா இருக்கல மச்சான். ஆமா மச்சி. ஒழுங்கா வீடு போய் பவானி, சேர்க்கணும்னா வேண்டாம். இங்க இருந்து கிளம்பிடுங்க. நாங்க இங்க இருந்து கிளம்புறோமா? அதுக்கு முன்னாடி உன்னை கூட்டிட்டு போறோம். கைய வச்ச மவனே, என் குடும்பத்தை வம்புகளுக்கு அது அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வீரா வீரா என் பேபி அடிக்காதீங்கடா. ஓ, baby. என் பேபி ஏன்டா அடிச்சீங்க? என் பேபியை விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷன் மேல கை வைப்பீங்க? வீரா வீரா ஆ! ஆ! ஹேய், இவ கண்ணு மாறிடுச்சுடா. வேணாம் பவானி, வேண்டாம். வேணாம் பவானி. கண்ணு திரும்ப திரும்ப பார்த்தோம். உனக்கு எதுவுமே புரியலையா? இன்னொரு தடவை என் புருஷன் மேல கை வச்சீங்க, நீங்க யாருமே உயிரோட திரும்ப மாட்டீங்க. இவனை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். ஒழுங்கா இங்க இருந்து ஓடிட்டு, இல்லைன்னா நான் போலீஸ் கூப்பிட வேண்டியது வரும். வீரா வீரா இன்னைக்கு உன் பொண்டாட்டி இருந்தனால நீ தப்பிச்சுக்கிட்டடா. இன்னும் எத்தனை நாள் ஓடுவ? நாங்க பிசினஸ் ரைவல்ஸ்ரா. கண்டிப்பா நீ எங்க கிட்ட மாட்டுவ. அன்னைக்கு மொத்தமா உன் கதையை நாங்க முடிக்கிறோம். உன்னை மட்டும் இல்லடா, சிங்கார ஃபேமிலி மொத்தத்தையும் நாங்க முடிக்கிறோம். உங்க யாரும் அசியம் நடக்க போறதே கிடையாது. ஒரு தடவை இவன் மேல கைய வச்சு பாரு, அதுக்கப்புறம் நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. உனக்கு எதுவும் ஆகலையே? உனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது இப்ப கூட என்கிட்ட சொல்ல மாட்டல? என்ன நடக்கும்னு அது சொல்லு. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்ல வேண்டாம். சரி, அப்படியே இருக்கட்டும், சொல்லாத. நான் சொன்ன மாதிரியே கண்டுபிடிப்பேன். உனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன். ஹீரோ, என்னாச்சு? யார் அடிச்சா? நம்ம பிசினஸ் ரைவல்ஸ் வந்தாங்க, பாரிக் பிரதர்ஸ். அவனுங்க என்ன அடிச்சானுங்க, பவானியும் தொட்டுட்டாங்க. என்னால எதுவும் பண்ண முடியல. ரிலாக்ஸ், காம் டவுன். பவானி, என்னால எதுவும் பண்ண முடியல. நான் எவ்வளவு பெரிய முட்டாள்ல. இப்படி கைய வச்சதும் காயம் எல்லாம் ஆறி போயிரும் நினைச்சிட்டேன்.
வீரா வீரா ப்ளீஸ் ஒரு நிமிஷம். நான் ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கறேன். எந்த முயற்சியும் பலன் தராது பவானி. இனி எதுவும் நடக்காது. நான் என்னோட எல்லா சக்திகளையும் இழந்துட்டேன், உனக்கு புரியுதா? நான் இப்ப நீ முதல்ல பார்த்த வீரா இல்ல, அவன் செத்துட்டான். போதும், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் சண்டை தான் வரும். இப்ப எதுவும் பேசாம நான் சொல்றத கேளு. இப்ப உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்க. முதல்ல உட்கார. இங்க பாரு வீரா, உன்னோட இந்த காயெல்லாம் ஆறி இருக்கும். நான் உன் கூடவே தான் இருக்க போறேன். ஓகே? உனக்கு ஹெல்ப் பண்ண விடுவியா மாட்டியா? சில காயங்கள் ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக இந்த காயங்கள் ஆறாதுன்னு நம்மளா நினைச்சுக்க கூடாது. வாட் த ஹெல் பவானி, என்ன இது? உன் காயந்தான் ஆல்ரெடி ஆறிடுச்சுல, இப்போ நீ ஏன் திரும்ப வர வைக்கிற? நான் இப்ப உன்கிட்ட என்ன சொன்னேன்? நமக்குள்ள இருக்கிற சண்டை, வாதம், விவாதம் எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். உனக்கு உடம்பு நல்லா சரியாயி நீ பழைய வீராவா மாறினதுக்கு அப்புறமா நம்ம சண்டை போட்டுக்கலாம். அப்ப நாம விவாதம் பண்ணலாம், காயத்தையும் ஆற வைக்கலாம். அது வரைக்கும் அது இப்படியே இருக்கட்டும். வீராவுக்கு இது எதுவும் தேவையில்லை. ஆனா பவானி வீராவுக்கு இது எல்லாமே தேவை. நான் சொல்றத மட்டும் கேளு. பவானி, என் கூட வா. பவானி, என்னால எதுவும் பண்ண முடியல. ஜனா இப்பவும் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான். நான் இப்ப கூட பார்த்தேன். அவன் அவனோட ரூம்ல இல்ல. நான் இப்ப கூட பார்த்தேன். வீராவுக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. அந்த காயமும் இப்போ பெருசாயிடுச்சு. ஒருவேளை என் வீராவோட உயிருக்கே ஆபத்தா என்ன? இல்ல இல்ல, நான் இப்ப கிளம்பி ஆகணும். நான் இப்ப ஜனவை தேடி ஆகணும். ஏன்னா எனக்கு தெரியும் அவன் ஏதோ செய்யறான். ஒருவேளை அவனை கண்டுபிடிக்கும் போதே உன் சக்திகளை எப்படி திரும்ப கொண்டு வர முடியுங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். மீராக்கா, நான் வெளியே போறேன். ப்ளீஸ் நீங்க வீராவை கவனிச்சுக்கோங்க. ராத்திரி முழுக்க தேடிட்டேன். பொழுது விடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் ஜனவை கண்டுபிடிக்க முடியல. அவ எங்க தான் போயிருப்பான்?
கண்டுபிடிச்சிட்ட. இப்ப இதுக்கான விலையை நீ கொடுத்தே ஆகணும். வீராக்கு செஞ்சதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும். பவானி, வீரா ப்ளீஸ், இது இப்படியே இருக்கட்டும். உனக்கு ரொம்ப ஜுரம்னு பவானி சொன்னா. பவானி எங்க போயிட்டா? அவ ஜனாவை தேடி போயிருக்கா. என்ன? அவ என்கிட்ட என்ன சொன்னானா, உன்னோட இந்த நிலைமைக்கு ஒருவேளை ஜனா தான் காரணமா இருப்பான்னு சொன்னான். நேத்து கூட அந்த பூரா வந்துச்சே, அது ஜனாவோட வேலையா தான் இருக்கும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவ வீரா ப்ளீஸ், நீ அவ பின்னாடி போக கூடாதுன்னு அவ என்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்கா. நீ பெட்லயே படுத்திருக்கணும்னு சொன்னா. ப்ளீஸ் வீரா, இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை, நீ திரும்பவும் படுத்துக்கோ. தபிஷ் இப்போ உனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்து விடுவாரு. ப்ளீஸ் படு. அந்த பொறுக்கி ஜனா. சாரி, அவன் பேரை கேட்டாலே கோவம் வருது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பவானி இருக்கால, அவனை பாத்துப்பா. தெரியும், ஆனா படு ப்ளீஸ். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு ப்ளீஸ். மிஸ் பண்ணிட்டா மீரா. அவ மிஸ் பண்ணிட்டா. பவானி என் முகத்தை பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டா. பவானிக்கு ஜனாவை பத்தின உண்மை தெரிய வந்ததும் என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருப்பா. நான் எப்பவோ சொன்னேன், அந்த பொறுக்கி பாம்பு இருக்கே. சாரி. பவானிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளுக்கு எதுவும் ஆகாது. பவானி, என்ன பண்ற நீ? உனக்கே குழி தோன்றியா? பவானி, என்ன பண்ற? புதுசா ஏதோ சதி திட்டம் திட்டுறியா? வீராவை கொல்ல புதுசா எதையாவது அனுப்ப போறியா? பவானி, நீ என்ன சொல்ற? எதையாவது உளறாத. வாய மூடு. ஏமாத்துக்கார திருட நீ. பவானி, நீ என்ன பண்ற? நான் சொல்றத முதல்ல கேளு. இனிமே எந்த பேச்சும் கிடையாது. முடிவை மட்டும்தான் எடுத்தாகணும். இது எல்லாமே ஏன் தப்புதான். நீ யாருங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உன்னை நம்பினேன். வீரா என்ன தடுத்தும் அதை கேட்காம நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன். உன்னை நம்பவே கூடாதுன்னு அவன் என்கிட்ட தெளிவா சொன்னான். உன் புத்திய நீ காட்டுவன்னு சொன்னான். நான் நம்பல. ஆனா நீ திருந்தவே இல்ல. நான் உனக்காக இறக்கப்பட்டேன். ஆனா நீ உன் உண்மையான குணத்தை காட்டிட்ட, உன் முகத்தை காட்டிட்ட, என்ன நல்லா ஏமாத்திட்ட. இல்ல பவானி. ஆமா, ஆனா இந்த தடவை நீ என்ன காயப்படுத்தல. இந்த தடவை நீ என்னோட வீராவை காயப்படுத்திருக்கே, அதுக்கான தண்டனை மரணம் மட்டும்தான். பவானி, வேணாம். முதல்ல சுத்தி எல்லாத்தையும் பாரு. நான் உனக்கு உதவிதான் பண்ண. நல்லா சுத்தி பாரு. மார்க்காட்ட நீ அடைச்சு வச்ச அதே இடம் தான் இது. அது கூட உனக்கு தெரியலையா? எனக்கு நல்லா தெரியும். வீராவை நிலவுக்கு அனுப்பி வச்சது இந்த மார்க்காட் தான். ஆனா இப்ப அவ தப்பிட்டா. நம்பிக்கை நீ போய் பார்ப்போ. பாத்தியா? ஓடி போயிட்டால பவானி. நான் தான் சொன்னல, அந்த விசித்திர ஜீவி அனுப்பி வச்சதே மார்க்காட்டா. வீராவோட நிலைமைக்கு அவதான் காரணம். இல்ல பவானி, நான் சொல்றது நம்ப. நான் ஒண்ணும் போய் சொல்லல. இல்ல, இனிமே நான் முன்ன மாதிரி உன்னை எப்பவும் நம்ப போறது கிடையாது. ஆனா இப்ப ஆபத்து உன்னால இல்ல, மார்க்காட்டால. மார்க்காட் இங்க இருந்து தப்பிச்சிட்டானா அப்ப அதுக்கு அர்த்தம் வீராவோட உயிருக்கு ஆபத்து. நான் அதை தடுத்தே ஆகணும். வீராக்கு ஆபத்து, ரொம்ப பெரிய ஆபத்து. அண்ணா, நீங்க எதுக்கு? வீரா, உனக்கு தான் ஜூஸ் கொடுத்து விட்டனே, குடிச்சிட்டு ரூம்ல இருக்கலாம்ல. நான் உங்க கூட வருவேன் தபிஷ் அண்ணன். நீங்க இன்வெஸ்டர்ஸ் பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். ப்ராப்பர்ட்டி பாரிக்ஸ் ஃபேமிலி கிட்ட போக கூடாது. சோ நான் கண்டிப்பா வருவேன். ப்ளீஸ் தபிஷனா, நமக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தான் வீராண்ணனை பத்தி தெரியும்ல, அவர் கேட்க மாட்டாரு. அவர் தோன்றதுதான் செய்வாரு. போலாம். நான் வந்தாதான் சரியா இருக்கும்.
சரி வாங்கண்ணா. வீரா 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 வீரா, உன் விருப்பப்படி இங்க வரைக்கும் வந்துட்டல. இதுக்கப்புறம் நானும் தக்ஷும் போறோம். நாங்க வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ண. தபிஷ் அண்ணா, இது ரொம்ப ரொம்ப தப்புண்ணே. வீரா, இது என்னோட ஆர்டர். உள்ள நானும் தக்ஷும் போறோம். உள்ள ஏதாவது பிரச்சனை, உன்னோட தேவை எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா நான் கூப்பிடுறேன். ஐ ப்ராமிஸ். ஆனா அது வரைக்கும் நீ இங்கே இரு. அட, எப்பயாவது என் பேச்ச கேட்டு என்ன சந்தோஷப்படுத்துப்பா. சரியா? போலாம் வா. வீரா வீரா, நீ எங்க இருக்க? வீரா, நீ எதுக்கு இப்படி கத்துற? வீரா இங்க இல்ல. வீரா எங்க போயிட்டாரு? வீராவை தேடுங்க மாமா. பிசினஸ் மீட்டிங்காக அவன் வெளியே போயிருக்கான். நான் சொன்னா கேக்கல. நீங்க அவனை போக விட்டீங்களா? மாமா, நேத்து என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. மாமா, முன்ன மாதிரி அவன் கிட்ட சக்தி எல்லாம் எதுவும் இல்ல. அவன் பலவீனமாயிட்டான். அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு காய்ச்சல் அடிக்குது. தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரியும். நான் எதையும் மறக்கல. இந்த நிலைமையில அவனை வெளியே அனுப்புறது ஆபத்துன்னு எனக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் வேற வழியில தான் விட்டுட்டேன். இனி தடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அவனுக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. போதும் போதும், நிறுத்துங்க மாமா. இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இதுக்கு மேல நீங்க வீராவை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. புரிஞ்சுதா? என் வீராவுக்கு எதுவும் ஆகாது. அவனுக்காக இங்க நான் இருக்கேன். ஆமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. செம்ம அழகா புதுசா பொண்டாட்டி வச்சிருக்காமே. இவன் நம்ம நினைச்சதை விட ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஆமாண்டா. ஒரு கழுகோட சக்திகள்லாம் அதை விட்டுட்டு போனதும் அதோட யோகமும் அதை விட்டுட்டு போயிருமா. ஆனா நான் என்னோட விதியை மாத்த போறேன். நான் ஏற்கனவே மாத்திட்டேன். இனி திரும்பவும் மாத்துவேன். என்ன நடந்தாலும் சரி. வீரா வீரா, உடம்பு பலவீனமானா மனசும் பலவீனமாயிடும். அதான் மூளையும் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடிச்சு நொறுக்குடா. நான் தம்பி, இன்னைக்கு காப்பாத்த உன் பொண்டாட்டி வரலையா? நாங்கெல்லாம் பிசினஸ் ரைவல்ஸ் பா. என்ன மறந்துட்டியா? இன்னைக்கு உன் நிலைமை என்ன ஆகுன்னு தெரியலையே. இப்போ உன்னை யாரு காப்பாத்துவாங்க? ஜனா, ப்ளீஸ் நீயாவது என்கிட்ட சொல்லு. நீ எனக்கு உதவி பண்ணுவேன்னு சொன்னல. வீரா, வீராவோட சக்திகள் மார்க்கெட்டால திரும்ப வருமா? நீ காட்டுல என்ன தாக்க வந்தப்போ உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? மார்க்காட்ட கண்காணிக்க தான் வந்தேன்னு சொன்னல. ஆனா இப்ப நாம அங்கிருந்து வந்துட்டோம். வீராவோட நிலைமைக்கு அவதான் காரணம். அதுக்கான பரிகாரமும் அவகிட்ட தான் இருக்கும். நாம முதல்ல அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாகணும். மாமா, அவ இந்நேரம் எங்க இருப்பான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அவ எங்க இருப்பான்னு சொல்லுங்க. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க அதை கண்டுபிடிக்கவும் விரும்பலையா? இப்படியே தோத்து போயிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. வீரோட நிலைமை மாற போறது இல்ல. நீங்க அவனை காப்பாத்துறதுக்காக முயற்சியாவது பண்ணுங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும். பொய்யான நம்பிக்கை வைக்கிறது வீணுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் தான் சொன்னல, வீராவை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். என்கிட்ட இருந்து என்னோட வீராவை யாராலையும் பறிக்க முடியாது. நான் அதை கண்டிப்பா செய்வேன். என் வீராவை பழைய வீராவை மாத்தி காட்டுறேன். அவரோட சக்திகள்லாம் திரும்ப வந்துரும். நான் வர வைப்பேன். இந்த ஆதி நாகினி இந்த யுத்தத்துல தோக்க விரும்பல. இது என்னோட சத்தியம். இது ஒரு கணவனுக்காக மனைவி செய்யற சத்தியம். வீராவை எல்லாரும் பெரிய வீரன்னு சொன்னாங்க. அவனை பாக்ஸிங் சாம்பியன் தானே நினைச்சோம். ஆனா இப்படி அடி வாங்குறான். நம்ம அடி தாங்காம சுருண்டு விழுறான்.
இவனை தூக்கி வண்டியில போடுறா. வீரோட சக்திகளை திரும்ப வர வைக்கிறதுக்காக நாம ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சாகணும். மார்க்கெட்டோட சக்தி அதனாலதான் முறியடிக்க முடியும். ஆனா அந்த மருந்த மார்க்கெட் மூலமா தான் நாம அடைய முடியும். பவானி, அவதான் வெளியே போயிட்டால, இப்ப நீ ஏன் உள்ள போற? பவானி, எந்த ஆதாரமும் கிடைக்காது. கிடைக்கும், ஆதாரம் கிடைக்கும் ஜனா. ஏதாவது கிடைக்கிறதா இருந்தா அப்பவே கிடைச்சிருக்கணும்ல. சரி, நீங்க என்ன பார்த்தன்னு மட்டும் எனக்கு தெளிவா சொல்லு. நான் இங்க வந்தப்போ மார்க்காட் திரிசூலத்துல இருந்து இறங்கிட்டா. ஆனா எப்படி? இதே கேள்வியை தான் நான் அவகிட்ட கேட்டேன். நீ எப்படி விடுதலையான? இப்படி நில்லு. நீ இங்க இருந்து போக முடியாது. நான் அவளை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண, ஆனா அவ என்னை ஏமாத்திட்டு பூமிக்குள்ள போயிட்டா. அதனாலதான் இந்த இடத்த அன்னைக்கு நான் தோண்டிட்டு இருந்தேன். இப்போ நீ சொன்ன மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கலாம். இல்ல, இப்ப வேணாம் ஜனா. இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். வாங்கடா, இவனை தூக்கி அங்க போடுங்க. போடுங்க இவனை. வாடா வாடா. அண்ணா, வேலை முடிஞ்சிச்சுண்ணே. இந்தாங்க பாருங்க. சூப்பர்ரா, கலக்கிட்ட. தம்பி வீரா, இங்க பாரு வீரா, நல்லா பாரு. இது உங்க ஃபேக்டரி கேட்டு தானே? இன்னில இருந்து இது எங்களோட ஃபேக்டரி, பாரி குடும்பத்துக்கு சொந்தமானது. அங்க எப்படி அமைதியா அடி வாங்கணியோ அதே மாதிரி இங்க கடை. வாங்கடா, போய் உக்காருவோம். உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். வா வா வா, சீக்கிரம் வா. இதுக்கு இந்த கேரேஜ் ஏத்த இடம் இல்ல. இவனை இங்கேயே கொண்டு புதைச்சா கூட யாருக்கும் தெரியாது. ஓ, அப்பா அவ இங்கதான் வந்திருக்கா. இது தலைகீழ் காடு. இத பத்தி சதியுகத்திலே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க எல்லாமே தலைகீழா தான் இருக்கு பவானி. அப்படின்னா இந்த மார்க்காட் இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். இந்த தலைகீழ் காட்டுல தான் இருக்கலாம். ஜனா, இங்க எல்லாம் தலைகீழா நடக்குமா? அப்படின்னா இந்த இடம் தான் ஜனா. இந்த இடத்துலதான் மார்க்காட்டோட சக்தியை அழிக்க முடியும். வீராவை சரி பண்றதுக்கான மருந்து இங்கதான் கிடைக்கும். இந்த காட்டுல தான் கிடைக்கும். ஆனா இந்த காட்டை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதே. நம்ம எப்படி உள்ள போறது? நாம ஒண்ணு பண்ணலாம். நான் தாயம்மா கிட்ட கேக்குறேன். அவங்களுக்கு கண்டிப்பா இந்த தலைகீழ் காட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும். நில்லு பவானி, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. மார்க்காட் ஒரு விஷயம் சொன்னா. மார்க்கெட் என்ன சொன்னா? நான் மார்க்காட்டை தடுக்க போனப்போ அவ விசித்திரமா ஏதோ ஒண்ணு சொன்னா. நான் தான் உன்னை நில்லுன்னு சொன்னேன். உனக்கெல்லாம் இறக்கன்னா என்னன்னு தெரியாதா? உன் பசங்களை பத்தி உனக்கு அக்கறையே இல்லையா? நீ என்ன பத்தியும் யோசிக்கல, வீராவை பத்தியும் யோசிக்கல. எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. உன்னை பத்தியும் இல்ல, வீராவை பத்தியும் இல்ல. அந்த வீராவோட சக்தி எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இனி திரும்ப வரப்போறதே இல்ல. அது மட்டும் இல்ல, அற்புத ஊத்து தண்ணியோட ஒரு துளி கூட அவ மேல படாது. அந்த அற்புத ஊத்து தண்ணி இருக்கிற காட்டை எப்பவுமே நீ கண்டுபிடிக்கவே மாட்ட. அற்புத ஊற்று தண்ணியா? அந்த தண்ணிக்கு சக்தி இருக்கா? அதனால வீரா இழந்த சக்திகளை திரும்ப அடைஞ்சிருவானா? மார்க்காட் அப்படிதான் ஏதோ சொன்னா. அப்புறம் நம்ம எதுக்காக வெயிட் பண்றோம் ஜனா? அந்த அற்புத ஊற்று தண்ணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். வா. சரி வா.
இவ சத்தத்தை கேட்டாலே எரிச்சலா இருக்குடா இவனா. போதும் 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 விடுங்க. இதுக்கு மேல இவன் அடிச்சா நேரா மேல போயிடுவான். பாவம் இப்ப இவனை காப்பாத்த இவன் மிஸ்ஸஸ் கூட இங்க இல்லையப்பா. முன்னாடியில என்ன அட்டகாசம் பண்ணுவான், இப்ப எப்படி அடங்கி போயிட்டான்னு பாத்தியா? தபிஷ் என்ன வீரா தபிஷ் என்ன வீரா தபிஷ் என்ன ஏய் தக்ஷ் வீரா வீரனா தக்ஷ், இது ஒரு மாயவலை. இவனுங்க சாதாரண ஆளுங்க இல்ல. ஏய் யாரா நீங்க? தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்கீங்க போல. ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். நீ செஞ்ச தப்புக்கு உன் தம்பி அனுபவிப்பான். வாய மூடு. டைம் இஸ் அப். நீ சாக போற நேரம் இப்ப நெருங்கிடுச்சு. டேய் அவரை விடுங்கடா. ஜினா, இங்க தண்ணி இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையே. இந்த இடத்தை பத்தி உனக்கு வேற ஏதாவது தெரியுமா? என்ன இது? தண்ணியா? இந்த இடத்துல இங்க ஈரப்பதம் இருக்கு. அப்படின்னா ஆறு குளமும் இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கு. அற்புத ஊற்று தண்ணி இங்க எங்கேயோ தான் இருக்கணும். இல்ல பவானி, இல்ல ஜனா, இதுதான் அந்த அற்புத ஊற்று தண்ணி இருக்கிற இடம் நினைக்கிறேன். இது என்ன காடு? தலைகீழ் காடு. இங்க எல்லாம் எப்படி இருக்கும்? தலைகீழா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அங்க பாரு. இது அதேதான் அற்புத ஊற்று தண்ணி. ஆமா. ஓம் நமச்சிவாய. பரமேஸ்வரா, எல்லாம் உங்களோட அருள் தான் இறைவா. இதுதான் அந்த தண்ணி. இந்த தண்ணியால எல்லாமே சரியாயிடும். என்னோட வீராவுக்கு பழைய சக்தி எல்லாம் வந்துடும். அவன் முதல்ல இருந்த மாதிரி திரும்பவும் ஆயிடுவான். ஆனா அந்த தண்ணியை நான் எதுல எடுத்துட்டு போவேன்? என்கிட்ட எதுவுமே இல்லையே. ஒரு செகண்ட், இதுல எடுத்துக்கோ. வீராவை நார்மல் ஆக்கிறதுக்கு நமக்கு ஒரு துளி கிடைச்சாலும் போதும்.